இந்த வருஷத்தின் துவக்கம் உங்க வாழ்க்கையில ஒருவேளை அற்பமா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த அற்பமான ஆரம்பம் இன்னைக்கு இந்த வருஷம் முடிய போகிறது. என் வாழ்க்கையில் அற்புதமான கண்கள் என் வாழ்க்கையை காணட்டும், என் சூழ்நிலையை காணட்டும், என் நிலைமைகளை காணட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்களேன். ஆக ஒருவேளை உங்க பிள்ளைய சிலர் அற்பமாய் எண்ணலாம். உங்க பிள்ளைகளை அற்பமாய் பார்க்கலாம். உங்க வீட்டை சிலர் அற்பமாய் பார்க்கலாம். உங்க வேலையை சிலர் அற்பமாய் பார்க்கலாம். உங்கள் எதிர்காலத்தை சிலர் அற்பமாய் பார்க்கலாம். உங்கள் வயதை சிலர் அற்பமாய் பார்க்கலாம். உங்கள் தேவைகளை சிலர் அற்பமாய் பார்க்கலாம். உங்கள் பலவீனத்தை சிலர் அற்பமாய் பார்க்கலாம். அவையெல்லாம் மறந்து விடுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அவைகளின் நடுவில் என்னை அற்புதமாய் நடத்துகிற அந்த அற்புத தேவனுடைய கண்கள் என் சூழ்நிலைகளை பார்க்கிறது, என் எதிர்காலங்களை பார்க்கிறது, என் வேலையை பார்க்கிறது, என் தலைமுறையை பார்க்கிறது, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறது, என் குடும்பத்தை பார்க்கிறது. ஆமே. அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தருடைய கண்கள் காணும் என்று சொன்னார். இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு அவரை துதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னை தேவன் காண்கிறார். உன் அற்பமான சூழ்நிலையை அற்புதமாய் மாற்ற அவரால் முடியும். அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னார். உன்னை தாழ்த்துவாய் என்று சொன்னார். உன்னை என்னை ஏற்படுத்தி கொடுப்பாய் என்று சொன்னார். நிச்சயமாக வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாய் மாற்ற போகிறார். சில சூழ்நிலைகள் அற்புதமாய் மாற போகிறது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அற்பமாய் தோன்றினதோ அதை அற்புதமாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். அந்த அற்புதமாய் மாற்றுகிற தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாய் உங்களை ஒப்புக் கொடுங்க. அந்த அற்புதமாய் மாற்றுகிற தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்படியாய் உங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுங்க.